இந்த வீடியோவில் ஜாவா ஸ்கிரிப்டில் ஸ்ட்ரிங்ஸ்னா என்ன அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் டெம்ப்ளேட்ஸ்னா என்ன, ஸ்லைசஸ்னா என்ன, ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணி என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்குது அதை பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரிங்னா என்னன்னு கேட்டிங்கன்னா பேசிக்கலி இட் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் டெக்ஸ்ட். அவ்வளோதான். ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க, ஒரு இமெயில் அனுப்புறீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் என்டையர் டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, இப்போ அதில் நம்பர்ஸும் இருக்கும், இமோஜிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் பிளாக்கை கோடிங் ஆங்கிளில், ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆங்கிளில், கோடில் நாம் ஸ்ட்ரிங் அப்படின்ட்டு சொல்லுவோம். அண்ட் ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு நம்ம ஏகப்பட்ட ஆப்ரேஷன்ஸை பண்ணலாம். முதல்ல ஒரு ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணணும் இல்லையா, ஸோ அதுக்கு பேர் தான் டிக்ளேரிங் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். அண்ட் ஏகப்பட்ட டைப்ஸில் நம்ம வந்துட்டு ஸ்ட்ரிங்கை வந்து டிக்ளேர் பண்ண முடியும். குறிப்பாக இந்த டபுள் கோட்ஸ்க்கு நடுவில் என்ன போட்டிங்கனாலும் இட் இஸ் கன்சிடர்ட் ஏ ஸ்ட்ரிங். லெட் மை நேம் ஈக்குவல் டு அலெக்ஸ் அமலராஜ்னா அந்த டபுள் கோட்ஸ் நடுவில் இருக்கிற எல்லாமே ஒரு ஸ்ட்ரிங். ஓகே, நம்பர்ஸ் கூட இருக்கலாம், தட் டசன்ட் மேட்டர். இமோஜிஸ் இருக்கலாம், தட் டசன்ட் மேட்டர். அண்ட் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே போட்டிங்கனாலும் ஸ்ட்ரிங்கு தான். சேம் திங், ஒரே விஷயம் தான். ரெண்டும் இதுக்கும் வித்தியாசமே கிடையாது. இதுவும் ஒரு ஸ்ட்ரிங்கு தான், இதுவும் ஒரு ஸ்ட்ரிங்கு தான். இந்த ஸ்ட்ரிங்கு வந்துட்டு மை நேம்ன்ற வேரியபிளில் சேவ் ஆயிருக்கு. அண்ட் இந்த கீபோர்டில் ஒன்னுக்கு பக்கத்தில் ஒரு சிம்பிள் இருக்கும், அந்த இந்த இப்படி போட்ட ஒரு சைன் இருக்கும், டில்ட் சைன். அது கீழே ஒரு சின்ன ஐஃபன் மாதிரி இருக்கும். இது டேரெக்டாக சிங்கிள் கோட் கிடையாது, ஆனால் இப்படி கொஞ்சம் அப்படி திரும்பின மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கனாலும் இட் இஸ் ஸ்டில் அ ஸ்ட்ரிங். ஸோ 3 வகையில் எப்படி வேணாலும் கிரியேட் பண்ணலாம், உங்கள் இஷ்டம். யூஸ்வலாக டபுள் கோட்ஸையும் சிங்கிள் கோட்ஸையும் பீப்புள் மாற்றி யூஸ் பண்ணுறத பார்ப்பீங்க. இந்த சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி வைப் கோடிங் நம்ம பண்ணோம்னா சில சமயம் இந்த இடத்துல இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி எழுதுவோம். என்னடா இது திடீர்னு இப்படி எழுதிருக்கேன்ட்டு நீங்கள் குழம்பிடாதீங்க, பயந்துடாதீங்க. இட் இஸ் ஸ்டில் த சேம். ஸ்ட்ரிங்னா சேம் தான். ஆல்ரைட். ஸோ ஸ்ட்ரிங்கில் நீங்கள் சில ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம். வேரியபிளில் ஆப்ரேஷன்ஸ் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்ட்ரிங்கில் நாம் ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம். அந்த ஆப்ரேஷன்ஸ்க்கு பேர் தான் நான் ட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கேன், வேறு எதுவுமே கிடையாது. அது எப்படி பண்ணலாம், என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த கோடில் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆல்ரைட். ஸோ கோட் அந்த டாக்குமெண்ட் வந்துட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் பின் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கே போய் பாருங்கள். ஸோ முதல்ல இந்த ஸ்ட்ரிங் ட்ரிக்ஸ் கோடை மட்டும் இது மட்டும் காப்பி பண்ணி நாம் ரெப்ளிட்டில் பேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ என்னன்ட்டு சொல்கிறேன். முதல்ல ஒரு ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணியிருக்கோம், அலெக்ஸ் அமலராஜ். அகேன் உங்களுக்கு தெரியும், டபுள் கோட்ஸ் சிங்கிள் கோட்ஸ் எப்படி வேணாலும் க்ரியேட் பண்ணலாம், ஆனால் ஒன்றா இருக்கணும். ஓகே, ஒரு சிங்கிள் கோட் ஒரு டபுள் கோட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இட் வில் த்ரோ அன் எரர். ஸோ ஒன்று அது வந்துட்டு சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்டாக இருக்கணும், இல்லைனா சிங்கிள் கோட்டாக இருக்கணும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இட் டசன்ட் மேட்டர். அண்ட் தென் ஐட்டம்ன்ட்டு நான் சிக்கன் பிரியாணின்ட்டு சொல்கிறேன், குவான்டிட்டி எவ்வளோ 3. ஸோ ஒருத்தர் வந்துட்டு பிரியாணியை ஆர்டர் பண்ணுறாரு, அந்த ஒரு சினாரியோ. ஸோ கஸ்டமர் நேம் அலெக்ஸ் அமலராஜ், ஐட்டம் சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணுறாங்க, குவான்டிட்டி 3. ஓகே. ஸோ ஸ்ட்ரிங் ட்ரிக்ஸில் நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் தெரியுமா? இப்போது எத்தனை கேரக்டர்ஸ் இதில் இருக்குது அப்படின்றத ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். ஸோ கஸ்டமர் நேம் லென்த், கஸ்டமர் நேம் டாட் லென்த், அவ்வளோதான். ஓகே, இதை வந்துட்டு இப்படி கூட பண்ணலாம். இப்போது லெட் லென்த் ஈக்குவல் டு கஸ்டமர் நேம் டாட் LENTH இப்படி போட்டுட்டு இந்த லென்த்தை நாம் இங்கே இப்படி யூஸ் பண்ணலாம். அதுவும் சேமாக தான் பிரிண்ட் ஆகும். இது இந்த மாதிரி ஒரு வேரியபிளை தனியாக நம்ம டிக்ளேர் பண்ணி யூஸ் பண்ண தேவையில்லை அப்படின்ட்டு இங்கே டேரெக்டாக யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டும் அதில் ஸ்டோர் பண்ணிவிட்டு இங்கே எடுத்துகிட்டு வரலாம், இல்லை டேரெக்டாகவும் பண்ணலாம். சேம் திங், கஸ்டமர் நேம் டாட் 2 அப்பர் கேஸ் கொடுத்தோன்னா இப்போ என்னோடய பேரில் இந்த ஸ்மாலில் இருக்கிறது எல்லாமே கேபிட்டல் ஆகும், கேபிட்டலாக இருக்கிறது அப்படியே கேபிட்டலாக இருக்கும். ஓகே, 2 அப்பர் கேஸ், இந்த ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ லென்த்துக்கு மட்டும் அந்த ப்ராக்கெட் வராது, ஆனால் 2 அப்பர் கேஸ்க்கு அந்த ப்ராக்கெட் வரும். அதே மாதிரி லோவர் கேஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கும் ப்ராக்கெட் ஓப்பன் க்ளோஸ் வரும். ஸோ இப்போ இதில் இருக்கிற கேபிட்டல் எல்லாமே ஸ்மால் ஆகிடும். ஏதாவது நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க. இது ஆக்சுவலாக எங்கே யூஸ் பண்ணியிருப்போம்னா, நம்ம இந்த ஃப்ளேம்ஸ் கால்குலேட்டரில் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்போம். எப்படின்னா முதல்ல ஸ்டெப்பே வந்துட்டு எல்லாத்தையும் லோவர் கேஸாக கொண்டு வந்திருப்போம். இப்போ நம்ம கேபிட்டல் போடுவோம், ஸ்மால் போடுவோம், எப்படி போட்டாலும் அது ஆக்சுவல் ஆன்சரை கொண்டு வரணும் இல்லையா. ஸோ அதுக்காக நம்ம எல்லாத்தையும் லோவர் கேஸாக மாற்றுறதுக்காக அதை பண்ணியிருப்போம். ஸோ அதுதான். அண்ட் அப்பர் கேஸாகவும் மாற்றிக்கலாம், லோவர் கேஸாகவும் மாற்றிக்கலாம், யுவர் டிசிஷன். இப்போது ஸ்லைஸ் பண்ணலாம். ஸ்லைஸ்னால் என்ன? வெட்டுறது. ஒரு கேக்கை பாதியாக வெட்டலாம், 2 துண்டாக வெட்டலாம் இல்லையா, அந்த மாதிரி. இப்போது இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு 4 கேரக்டர் மட்டும் என்னால் எடுக்கலாம், ஃபஸ்ட்டு 7 கேரக்டர் மட்டும் என்னால் எடுக்கலாம். ஸோ அதுக்கு என்னென்னா ஸ்டார்டிங் எப்பவுமே 0, அதுக்கப்புறம் 1 2 3 4 5 6 7. ஸோ அது கொடுத்தீங்கன்னா இந்த சிக்கனுன்றது மட்டும் வரும், இந்த இது மட்டும் கட்டாகி வரும். ஓகே. ஸோ 0 to 7 அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ 1 2 3 4 5 6 7. ஓகே. ஸோ இப்போது இந்த இடத்துல 1 to 3 கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ
இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஹெச்ஐசி, அவ்வளோதான். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங் பொசிஷன், இது வந்துட்டு ஸ்டார்டிங் பொசிஷன், அதில் இருந்து 7 கேரக்டர். ஓகே, இப்போ எப்படின்னா இது வந்து 0th பொசிஷன், சி வந்து 0th பொசிஷன், ஹெச் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன். ஸோ 0ன்றது எந்த ஸ்டார்டிங் பொசிஷன், ஸோ அதுலேருந்து கவுண்ட் த நம்பர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் இப்போ 3 கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது 0 1 2 3 சியில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் இருந்துட்டு 7 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 1 2 3 4 5 6 7 ஐ வரைக்கும் கவுண்ட் ஆகும். அகேன் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் போட்டு நீங்கள் அதை ரன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இன்னும் நிறைய ஐடியா வரும். பட் நான் இந்த இடத்துல 0 to 7 கொடுத்துருக்கேன். ஸோ 0ன்றது இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன் சி, அதில் இருந்துட்டு 7. ஸோ சி தான் இப்போ 1 1 2 3 4 5 6 7. ஓகே, புரிஞ்சுருக்கோன்னு நம்புகிறேன். அண்ட் அதே மாதிரி ஒரு கேரக்டரை மட்டும் நம்ம எடுக்க முடியும். ஓகே, இப்போது இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே 0ன்னு கொடுத்தோன்னா இந்த ஃபஸ்ட்டு சி மட்டும் பிரிண்ட் ஆகும், 1 கொடுத்தோன்னா ஹெச் மட்டும் பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி இப்போ 0 1 2 3 4 5 6 7 கொடுத்தோன்னா இந்த ஸ்பேஸ் மட்டும் ரன் ஆகும். ஓகே, நம்ம இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ கஸ்டமர் நேம் டாட் லென்த் 13. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஓகே, ஸோ அது கரெக்டாக வந்துருச்சு. டு அப்பர் கேஸ். இப்போ அலெக்ஸ் அமலராஜில் எல்லாமே அப்பர் கேஸாக மாறிடுச்சு. ஸோ இப்போ சிக்கன் பிரியாணியை நம்ம லோவர் கேஸாக மாற்றிருக்கோம். ஸோ எல்லாமே லோவர் கேஸாக மாறிடுச்சு. அதுக்கடுத்து ஐட்டம் டாட் ஸ்லைஸ் 0லேருந்து 7 கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் 0ல் ஆரம்பிச்சு 7 வரைக்கும். இப்போ நம்ம 0 1 2 3. ஓகே, இப்போ நான் 3 கொடுக்குறேன், 3லேருந்து 7 கொடுக்குறேன். இப்போ சியில் ஆரம்பிச்சு 7. ஸோ அப்படின்னா 3லேருந்து 7 என்ன வருதுன்றதை பார்ப்போம். ஆக்சுவலாக இப்போது 0 1 2 3 சியில் ஆரம்பிச்சு 7 வரும். ஓகே, அதே மாதிரி இப்போ CKEN அதுலேருந்து 7. ஓகே, ஸோ 0 1 இது என்ன கொடுத்துருக்கோம் 3. ஸோ 0 1 2 3 அதில் இருந்து 7 அப்படின்னா ஸோ இப்போது 0 1 2 3 1 2 3 4 5 6 7 இது வரைக்கும் இல்லையா. ஸோ இது வரைக்கும் 3ல் ஆரம்பித்து 7 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நான் இதை வந்துட்டு நான் 9 அப்படின்ட்டு இப்போ கொடுத்தேன்னா பி வரைக்கும் ரன் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து 1 2 3 4 5 6 7 8 9 பி வரைக்கும் கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம அப்படி மாற்றி யூ கீப் பிளேயிங். இப்போ 8 9 கொடுத்தோன்னா அந்த ஸ்பேஸ் மட்டும் பிரிண்ட் ஆகும்னு நினைக்கிறேன், இல்லைனா இல்லை பி மட்டும் பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ அதுதான் இது 2 மட்டும் பிரிண்ட் ஆகும். 9 9 கொடுத்தோன்னா எரர் வரும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சி. அகேன் 0, ஏன்னா எதுவுமே இல்லை, நீங்கள் இட் இஸ் ஜஸ்ட் எம்டி. ஓகே, ஏன்னா 9th ஆரம்பிச்சு நீங்கள் 9th முடிக்க சொன்னீங்கன்னா இட் இஸ் எம்டி. ஸோ 0லேருந்து 9 கொடுத்தீங்கன்னா பி வரைக்கும் வரும். ஓகே, அகேன் இந்த மாதிரி ஐட்டம் டாட் ஸ்லைஸை வந்துட்டு யூ டெஸ்ட் இட் அவுட், மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். யூ வில் கெட் ஏ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். அதே மாதிரி இப்போ கஸ்டமர் நேம் 0 கொடுத்தோன்னா இந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் மட்டும் வரும். ஸோ 1 2 3 4. இப்போ நான் 4 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த இடத்துல 4 கொடுக்குறேன். இப்போது இந்த ஸ்பேஸ் மட்டும் பிரிண்ட் ஆகும். ஓகே, இந்த ஸ்பேஸ். ஸோ இப்போ இங்கே 5ன்ட்டு நான் கொடுக்குறேன்னா இந்த ஏ பிரிண்ட் ஆகும், இந்த ஏ. 6ன்னு கொடுக்குறேன்னா எம் பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ அந்த இடம் அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ 0 1 2 3 4 5 6 6th இது பிரிண்ட் ஆகுது. அதே மாதிரி இப்போ நான் கஸ்டமர் நேம் அதே தான். இப்போ எல்லாத்துக்குமே நீங்கள் வந்துட்டு இப்போது லெட் நான் கஸ்டமர் கரெக்டாக ஸ்பெல் பண்ணி கஸ்டமர் நேம் இது வந்துட்டு நான் 0ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 0 ஈக்குவல் டு அது பாருங்கள், அதுவே ஆட்டோமேட்டிக்காக வருது. ஸோ ஈக்குவல் டு கஸ்டமர் நேம் 0 இப்படியும் சேவ் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ இதை கூட இங்கே கால் பண்ணிக்கலாம். சேம் திங், அதோட வேல்யூ நம்ம இங்கே இப்படி கால் பண்ணி இப்படி பிரிண்ட் பண்ணலாம், ஆர் டேரெக்டாக இங்கேயே நம்ம கோடும் பண்ணிக்கலாம். இட் இஸ் அவர் சாய்ஸ். ஓகே, அதே தான். அண்ட் என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற வேல்யூ வரும். ஆல்ரைட், இப்போது அடுத்து டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங்ஸ்னால் என்னன்ட்டு பார்ப்போம். ஸோ இப்போது இதுக்கு கீழே தான் ஆக்சுவலாக பிரிண்ட் பண்ணணும். ஸோ இங்கே வந்துட்டு பிரிண்ட் பண்ணிடுவோம். இப்போ டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங்னா என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரே பேராகிராஃப். ஓகே, இந்த ஒரே பேராகிராஃபில் சில இடங்களில் சில விஷயங்கள் பிரிண்ட் ஆகணும் அப்படின்ட்டு சொல்கிறது. ஸோ இப்போ இங்கே ஹலோன்றது நம்ம ஹார்ட் கோட் பண்ணியிருக்கோம், ஆனால் இங்கேன்றது இந்த கஸ்டமர் டாட் டு அப்பர் கேஸில் வருது. ஓகே, ஸோ இதை வந்துட்டு இதுதான் வந்து அந்த வேரியபிள். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ வேரியபிள்.
ஆனால் இப்போ நம்ம அதை கூட பண்ணலாம். இப்போது லெட் அப்பர் கேஸ் ஈக்குவல் டு கஸ்டமர் நேம் டாட் டு அப்பர் கேஸ். ஓகே, அதை பண்ணிவிட்டு இப்போது இங்கே இப்படி இது பண்ணாலும் அந்த அப்பர் கேஸ் தான் பிரிண்ட் ஆகும் இல்லையா, அது உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி இப்போ இங்கே இந்த வேரியபிளையும் போட்டுக்கலாம், ஆர் இந்த வேல்யூ கூட அப்படியே டேரெக்டாக போட்டுக்கலாம். இட் வில் ரன் தி சேம் திங். ஸோ இப்போது ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ளே இந்த மாதிரி அதை சப்ஸ்டிடியூட் பண்ண முடியும் நம்மளால். ஸோ இந்த அப்பர் கேஸை இந்த மாதிரி ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸ் அப்புறமா ஒரு $sign ஃப்ரண்ட்டில். ஸோ இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். ஸோ வேரியபிள் இப்போ நீங்கள் இது இல்லாமல் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பர் கேஸுன்றது அப்படியே பிரிண்ட் ஆகும். இந்த அப்பர் கேஸுன்றது அப்படியே பிரிண்ட் ஆகும். நம்மளுக்கு அது வேண்டாம், இந்த அப்பர் கேஸில் ஸ்டோர் ஆகிருக்கிற இந்த வேல்யூ பிரிண்ட் ஆகணும். ஓகே, ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸ் ப்ளஸ் $sign போட்டிங்க அப்படின்னா அது வந்து அந்த இடத்துல அந்த ஸ்ட்ரிங்கில் அந்த இடத்துல அது வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். ஓகே, அதுக்கு பேர் தான் டெம்ப்ளேட் அப்படின்றது. ஸோ இது ஆர்டர் என்னன்னா குவான்டிட்டி. ஸோ 3 plates ஆஃப் ஐட்டம் சிக்கன் பிரியாணி அது பிரிண்ட் ஆகும். ஸோ டோட்டல் லெட்டர்ஸ் இன் யுவர் நேம், இது ஸ்பெஷல் ஸ்லைஸ் ஆஃப் யுவர் ஐட்டம், இது console.log ஆர்டர் ரெசிப்ட் அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு \n கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னென்னா நியூ லைனில் அது பிரிண்ட் ஆகும் அப்படின்ட்டு அர்த்தம். அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த பில் மெசேஜை இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். சரியா, பார்த்தா தெரியுதா உங்களுக்கு, அலெக்ஸ் அமல்ராஜ்னு என் பேர் வந்திருக்கு. ஓகே, இப்போ நான் இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸ் எடுத்துகிட்டு நான் இதை இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா அப்பர் கேஸுன்றது அப்படியே வரும். நம்மளுக்கு அப்பர் கேஸ் வேணாம், எனக்கு மேலே நம்ம சொல்லியிருக்க என்னோட பேர் வேணும் இல்லையா. ஸோ அதுக்காக அந்த $sign அந்த ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸ் எல்லாமே கொடுத்து நம்ம இங்கே போடுறோம். ஸோ ஆர்டர் 3 plates ஆஃப், இப்போ 3ன்ற நம்பர் இந்த குவான்டிட்டி இங்கே 3ன்னு கொடுத்தோன்னா அது இங்கே வந்திருக்கா. ஸோ இப்போ நான் இங்கே வந்துட்டு 5 plates ஆஃப் சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஆட்டோமேட்டிக்காக 5ன்னு வந்துடும் இந்த இடத்துல. ஓகே, 5 plates ஆஃப் சிக்கன் பிரியாணி அண்ட் டோட்டல் லெட்டர்ஸ் இன் யுவர் நேம் 13 அதுவே கவுண்ட் பண்ணியிருக்கு. அண்ட் ஸ்லைஸ் ஆஃப் யுவர் ஐட்டம் சிக்கன் அதை மட்டும் கட் பண்ணியிருக்கு, 07 நம்ம இங்கே கட் பண்ணியிருக்கோம். இல்லை நீங்கள் என்ன வேணுமோ மாற்றிக்கலாம், இட் வில் கட் இட். ஆல் ரைட், ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் அலெக்ஸ் சைனிங் ஆஃப். டேக் கேர், பை.